அடேங்கப்பா இது தெரியாமல் போச்சே, பாடுற ஆச்சரியத்தை அப்படின்னு ஊரே இப்போ பார்க்குது. ஸோ மகளிர் அணி முழுசாக இறங்குது. ஸோ எவ்வளோ வேகம் இல்லை, எவ்வளோ ஒற்றுமை, எவ்வளோ அக்கறை ஒரு வீடியோவுக்கு. புரியுதா? இப்போ யோசிங்க, ஜெயிலில் மாசக்கணக்காக இருந்த ஒரு அமைச்சரை பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்த அதே கட்சி தான் இன்னைக்கு ஒரு டிஸ்பியூட்டட் வீடியோவுக்கு, வார்த்தையை புரிஞ்சுக்க, ஒரு டிஸ்பியூட்டட் வீடியோவுக்கு சரத்குமார் இந்த நிமிஷமே விலகணும் அப்படின்னு மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஒருத்தருக்கு அது ஒழிக்க வேண்டியது, இன்னொருத்தருக்கு அது அரசியல் ஆயுதம். சரிங்களா? இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. போதைக்கு எதிராக உண்மையாக செயல்படுற அரசை போதைன்ற வார்த்தையை நாடகமாக பயன்படுத்துகிற கட்சி பாடம் சொல்லி கொடுக்குது. அதுவும் போதைக்கு பேர் போனது யாருங்க? ஏங்க ஊருக்கே தெரியுங்க. உங்கள் கட்சியில் எவ்வளோ பேருங்க, இந்த சாதிக் பாஷா தான் பெரிய டீலர். அவன் தான் இந்த போதை கலாச்சாரத்தை, போதை புழக்கத்தை கண்டு கொள்ளாமல் தலைவிரித்து ஆடிச்சுங்க உங்கள் ஆட்சியில். யார் எதை பற்றி யாரும் பேச ஒரு விவசாயம் இல்லாமல் இருக்குதுங்க. சத்தியமாக தோணும். இப்போதான் நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் சக்ஸஸ் எல்லா டிவிலையும் வந்துச்சு நினைக்காதீங்க. அதை பார்த்துட்டு காரி துப்புறான். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் மாவட்ட ஆட்சியர்களையும் எஸ்பிகளையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு 2 நாள் மாநாடு நடத்திட்டு இருக்காப்புல. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, இதை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுது? ஒரு வீடியோவை எடுத்து மகளிர் அணியை வச்சு மேயரை வைத்து அமைச்சர்களை வச்சு சென்னை நடுவில் ஒரு பெரிய கபட நாடக ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். ஒரு அரசு வேலை பண்ணுது, இன்னொரு அரசு கட்சி நாடகம் பண்ணுது. ஆனால் இந்த நாடகத்துக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை திமுக கேட்கவே மாட்டாங்க. அந்த கேள்வியை இன்னைக்கு நான் கேட்க போகிறேன். வாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. உறவுகளே, முதல்ல நான் பச்சையாக நடந்ததை சொல்லிடுறேன். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமாரோட ஒரு வீடியோ நம்ம பேசியிருப்போம். சேப்பாக்கம் சேலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை ஒரு மாத்திரை கசுகிற மாதிரி தெரியுது, எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ 2 தரப்பு. திமுக சொல்கிறாங்க இது போதைப் பொருள், இவர் உடனடியாக பதவியிலிருந்து விலகணும். சரத்குமார் தரப்பு சொல்கிறாங்க உடல்நலம் சரியில்லாதனால ஒரு குழந்தைக்கு மருந்து மாத்திரையை உடைச்சி கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அவங்களோட குடும்பத்தோடையும் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்துருப்போம். நம்ம நியூஸ்லேயுமே போட்டிருந்தோம். ஒரு 2 மில்லியன் வியூஸ் அது போச்சு. ரைட். இங்கே நான் ஒரு நேர்மையான வரி சொல்லணும். அந்த வீடியோவில் இருப்பது என்னன்னு, போதை மருந்தா இல்லைனா என்னன்றது நமக்கு உறுதியாக தெரியாது. அவர் சொல்கிறாரு, நம்ம பார்க்குறோம், விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை நான் இங்கே இதுதான் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். அது சரியான பத்திரிகை தர்மமும் இல்லை. இதுக்கு விசாரணை இருந்தால் அது விசாரணையில் தெரியட்டும். சரியா? பார்க்கும்போது கருத்துக்கள் ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வெளிப்படையாக அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ணுற மாதிரி தான் ரூம்குள்ளே பண்ணலாம். அது மாத்திரை தான். சின்ன வயசு நம்ம பேப்பர் சுட்டி சீரியல் அடித்து அப்படின்னு ஊதுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு படத்துலலாம் பார்த்துட்டு அவர் விளையாட்டுக்காக அவர் பண்ணது நீ விபரீதம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. அதாவது என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு போதை மாத்திரையே அப்படி பண்ணி இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு வஸ்தை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு தெரியுது. ஆனால் லாஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஏன் ரோஸ்ட் பிரதர்ஸ் புரியுதா உங்களுக்கு? அவரெல்லாம் வீடியோ போட்டிருந்தாப்புல, நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை அங்கே பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு பெரிய அரசியல் கேள்வி இருக்குது. அது வீடியோ பற்றி இல்லை, அது திமுகவோட நடத்தையை பற்றி. அதுதான் நம்ம இன்றைக்கி உடைக்க போகிறோம். இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த வீடியோ திமுகவே ஒத்துக்கிறாங்க சரத்குமார் அமைச்சராக வரத்துக்கு வெகு காலம் முன்னாடி எடுக்கப்பட்டது. இது ஒரு அமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிறப்போ மக்கள் பணத்தை வச்சு ஆட்சியில் பண்ண ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு தனிநபரோட பழைய தனிப்பட்ட ஒரு தருணம். அதை இப்போ தோண்டி எடுத்து ஒரு நரேட்டிவை சுற்றி அப்படி கட்டி ஒரு நபரை அப்படி இலக்கு வச்சு அடிக்கிறாங்க. இதில் திமுக எக்ஸ்பர்ட்.
ஊழல், நரேட்டிவ், ஆபாசம், ஓகேங்களா, அநியாயம், அடக்குமுறை, இதுக்கெல்லாம் பேர் போனது திமுக. திமுக என்றால் இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஒரு எளிய தர்க்கம் இருக்குது. ஒரு மனிதனை அளவிடணும்னா அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறப்போ என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வச்சு அளவிடணும். அமைச்சர் சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக இருந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணாரா, ஒரு திட்டத்தில் ஊழல் பண்ணாரா, ஒரு மக்கள் கோரிக்கையை மறுத்தாரா, அப்படி ஏதாவது இருந்தால் அதை வச்சு கேள்வி கேளுங்க, நாங்களும் கேட்போம். ஆனால் அதை விட்டுட்டு அவரோட அமைச்சர் பதவிக்கே சம்மதம் இல்லாத பல வருஷம் பழைய ஒரு தனிப்பட்ட வீடியோவை வச்சு பதவி விலகணும்னு கத்துறது இது நியாயம் இல்லை. இது திமுகவின் நாடகம். இந்த வீடியோ வைரலான உடனே திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஒரே நாளில் மாநிலம் தழுவிய அப்படியே போராட்டம் அறிவிச்சாங்க. திமுக மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாரையும் களத்தில் இறக்குனாங்க. சேச்சி மகளிர் அணி மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர் அலிலியா பாபு, சென்னை மேயரு மா சுப்பிரமணியம் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு வீடியோவுக்கு மேயர் வந்து சாலையில் வந்து இறங்குறாங்க. யார்? இந்த மாமா சட்டை எடுத்து அந்த அவங்க தான். ஸோ அது மட்டும் இல்லை, அமைச்சர் வந்து சாலையில் ரோட்டில் உட்காருவாருப்பா, அவருடைய பேக்கு தரையில் உட்காருது, ரோட்டில் உட்காருது. ஓ, நீங்கள் தலையெல்லாம் உட்காருவீங்களா? நீங்கள் போராட்டம்லாம் பண்ணுவீங்களா ரோட்டுக்கு வந்து? அடேங்கப்பா, இது தெரியாமல் போச்சே, பாடுற ஆச்சரியத்தை அப்படின்னு ஊரே இப்போ பார்க்குது. ஸோ மகளிர் அணி முழுசாக இறங்குது. ஸோ எவ்வளோ வேகம் இல்லை, எவ்வளோ ஒற்றுமை, எவ்வளோ அக்கறை ஒரு வீடியோவுக்கு. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. மேடை போட்டாங்க, ஸ்பீக்கர் வச்சாங்க. காவல்துறை வந்து அனுமதி மறுத்துச்சு. ஏன்னா சென்னை பெருநகர காவல் சட்டம் விதி 41 படி போராட்டத்திற்கு 5 நாள் முன்னாடியே விண்ணப்பிக்கணும். இவங்க வந்து 28ஆம் தேதி தான், அதாவது முந்தின நாள் தான் வந்து விண்ணப்பிச்சாங்க. அதனால் அனுமதி இல்லை. வாக்குவாதம் ஆச்சு. கடைசி 20 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திமுககாரங்களை. இங்கே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. சட்டம், விதி, ஒழுங்கு பேசுகிற கட்சி எது? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? யார்? திமுக பேசுவாங்க. அந்த சட்டத்தை, அந்த விதியை எவனும் பின்பற்றலை. 5 நாள் முன்னாடி விண்ணப்பிக்கணுங்கிற விதி எல்லாருக்கும் பொதுவானது. அதை திமுகவும் ஒழுங்காக பின்பற்றியிருந்தா இந்த கைது வந்திருக்காது, அது ஒரு நாடகமாக மாறி இருக்காது. ஆனால் அந்த நாடகம் இப்போ அவசரமாக பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதியை பின்பற்ற பொறுமை இல்லை. ஆட்சியில் இருந்தப்போ இதே விதியை வச்சு மற்றவங்க போராட்டத்தை எப்படி நடத்தினாங்கன்னு மக்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு? ஒரே ஒரு பெர்மிஷனு. எலெக்ஷன் டைமில் வரைக்கும் ஒன்றுமே. ஏங்க 5 வருஷத்தில் ஒரு கட்சிக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கு இவங்களை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஒரு போராட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்கலங்க. இது மக்களுக்கு தெரியும். புரியுதா? இப்போ இவனுங்க சொல்கிறானுங்க அனுமதி மறுத்துட்டாங்க. எப்படா கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? சரி கொடுப்பாங்க, நியாயமாக இருந்தால் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் பண்ணதான் ஏதாவது தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த வேகத்தை, இந்த அக்கறையை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வேகத்தை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு ஒரு விஷயத்தில் ஒப்பிட்டு உங்கள்கிட்ட பேச போகிறோம். அப்போ தான் நாடகத்தோட நிஜ முகம் உங்களுக்கு தெரியும். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஏன் சரியாக இந்த நேரத்தில் இந்த நாடகம்? இதுதான் கேள்வி. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள். அப்படி கிடையாது, சப்ஜெக்டை சொல்கிறேன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு அரசியலில் என்ன நடந்துகிட்ருக்கு? அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராக பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக கரூரை சேர்ந்த MR விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இப்படி 6 பேர். இங்கே இருக்க முக்கியமான 6 பேர். சரிங்களா? 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் அலையே இங்கே இருக்குது. இந்த அலை யாரை அதிகமாக சங்கடப்படுத்துதுன்னா யாரை? திமுகவை. ஏன்னா மக்கள் முன்னாடி ஒரு பிம்பம் உருவாகும். தாவேகா ஆட்சி உறுதியாகிட்டே இருக்குது, எதிர்கட்சிகள் சிதையுது. இந்த பிம்பம் வந்து திமுகவுக்கு வந்து பிடிக்கல, கதறானுங்க. ஸோ இந்த ஹெட்லைன்ஸாக மாற்றணும், இந்த கவனத்தை திருப்பணும். சட்டமன்றத்துக்கு போனாலும் அவங்க தான் ஹெட்லைன்ஸாக இருக்காங்க. அங்கேயும் நம்ம பருப்பு வேகலை, நம்ம 10 வருஷம் ஓடி வெளில வந்துடுறோம் ஒரே ஓட்டமாக. ஸோ அப்படி கவனத்தை திரும்ப ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். சரியாக இந்த நேரத்தில் ஒரு வீடியோ கிடச்சிது. உடனே மேடை, ஸ்பீக்கரு, மகளிர் அணி, மேயரு, மாநிலத்திலே ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் டைமிங்கை பாருங்கள். அதிமுக உடைஞ்சு தாவேகா பக்கம் வர கதை ஹெட்லைனில் இருந்த நேரத்தில் சரியான இந்த நாடகம் வந்திருக்கு பாருங்கள். இது தற்செயலா அல்லது கவனத்தை திருப்புற ஒரு திட்டமிட்ட நகர்வா? மக்களே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நீங்களே யோசிங்க, ஒரு கட்சி மக்கள் பிரச்சனைக்கு வேலை பண்ணாமல் ஹெட்லைன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸை மெயின்டைன் பண்ணுற வேலையே பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க பண்ணுற வேலை தான் சாட்சி. இதை விட ஒரு சாட்சி உங்களுக்குலாம் வேணுமா உறவுகளே? இங்கே ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. ஒரு பலமான எதிர்க்கட்சி என்ன பண்ணணும்? ஆட்சியோட தோல்விகளை கணக்கோட ஆதாரத்தோட சட்டசபையில் வச்சு அடிக்கும். ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி என்ன பண்ணணும்? ஒரு வீடியோவை தேடி ஒரு நபரை இலக்கு வச்சு கவனத்தை திருப்போம். ஓகேங்களா? எது மக்கள் பிரச்சனையோ அதை விட்டுட்டு எது ஹெட்லைன்ஸ் ஆகுமோ அதை தான் தூக்கி பிடிக்கும். ஸோ இந்த நாடகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபெஷன் தான். எங்ககிட்ட ஆட்சியை வீழ்த்த உண்மையான கணக்கு இல்லை, அதுதான் அந்த கன்ஃபெஷன். நாங்கள் இப்படி தாங்க கபட நாடகங்களை நடத்தி கொண்டு இப்படி தான் ஆட்சி, நாங்கள் எங்கிட்ட ஆட்சியை கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருப்போம். ஊரை ஏமாற்றுவோம், உங்களை ஏமாற்றுவோம், ஊரை அடித்து உலையில் போடுவோம், எல்லா ஜன்னலையும் எட்டி பார்ப்போம். அதனால் ஒரு வீடியோவை வச்சு இப்போ நாங்கள் இந்த மாதிரி வீடியோ கிடச்சதுன்னா அதை வச்சு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இந்த ஒப்புதலை வந்து மக்கள் வந்து படிச்சுட்டாங்க. மக்கள் முட்டாள் கிடையாது. முட்டாள் இல்லாதனால தான் உங்களை அடித்து ஓரம் கட்டி உட்கார வச்சுருக்காங்க. உறவுகளே, இங்கே நான் ஒரு உதாரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். திமுகவோட கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த டார்ச்சு ஒரு வினோதமான டார்ச்சு, அவனுங்கள மாதிரியே. அது ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் எரியும். எதிரொலி சட்டையில் ஒரு சின்ன தூசி இருந்தாலும் அந்த டார்ச்சை அடித்து பாருங்கள் இங்கே தூசி அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் அதே டார்ச்சை அந்த ஒளியை அவன் சொந்த 5 வருஷம் ஆட்சி பக்கம் திரும்பி பாருங்கன்னு சொன்னால் அந்த நிமிஷமே அந்த டார்ச்சு பேட்டரி டவுன் ஆகி எரியாமல் கருப்பாயிரும், ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுக்கு பேர் என்ன? டார்ச்சு. புரியுதா கணக்கு? எது? ஏன்னா அது மக்கள் நீதி மையத்தில் வச்சுருக்க டார்ச் போல இருக்குது. அதனால் அந்த டார்ச் அப்படி தான், அதுவும் ஒத்து போகுது பாருங்கள் கரெக்டாக. ஸோ இந்த ஒரு பக்கம் எரியிற டார்ச் தான் திமுகவோட மட்டமான அரசியல். சரத்குமார் மேலே டார்ச் அடிக்கிறாங்க, ஒரு வீடியோ, அதுவும் அவர் அமைச்சராக வர்றதுக்கு பல வருஷம் முன்னாடி நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். சரி அடிங்க, ஆனால் அதே டார்ச்சை இப்போது அவங்க பக்கமும் ஒரு நிமிஷம் திருப்புங்க. ஒரே ஒரு பேர் நான் சொல்கிறேன், அந்த பேரை கேட்டால் உறவுகளே இந்த நாடகம் முழுசாக சரிஞ்சு விடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டார்ச்சோட குணத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இந்த டார்ச் எதிரொலி மேலே எரியறப்போ ஒரு சின்ன தூசியை கூட மழை மாதிரி காட்டும். மேனிப்புலேட் பண்ணுவான் அந்த புரணி பேசணும் கிளவி. ஒரு சின்ன பஞ்சாயத்தாக இருக்கும் வீட்டில், உனக்கு தெரியுமாடி இந்த செய்தி அப்படின்னு பேசுவாங்கள்ல கிளவி. எல்லாம் ஊர் கிளவிங்க தான் திமுக இருக்குது. ஒரு வார்த்தையை திரித்து ஒரு வீடியோவை வச்சு ஒரு பெரிய புயலாக மாற்றும். ஆனால் அதே டார்ச் அவங்க சொந்த வீட்டுக்குள்ளே போனால் அங்கே எவ்வளோ பெரிய கிட்னியே போனாலும் அது வந்து திருட்டு சொல்லாமல் அவதூறுன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ கேவலமான ஜென்மம் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அந்த டார்ச்சர் திரும்பும் போது இருட்டாக தான் இருக்கும், தெரியவே தெரியாது, ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஒரு பேர், அந்த பேர் யார் தெரியுமா? டன் 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 டாய் செந்தில் பாலாஜி. எஸ், ஞாபகப்படுத்துகிறேன், மறந்துடக்கூடாது உறவுகளே. திமுக ஆட்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ், எப்படி நல்லா இருக்குல்ல? கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செஞ்சு ஜெயிலுக்கு போனார். மாதக்கணக்காக ஜெயிலில் இருந்தார். அதான் வருஷங்களை, ஓகேங்களா? ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, மாதக்கணக்காக. அப்போது திமுக என்ன பண்ணுச்சு? பதவியிலேருந்து விலக்குனாங்களா? இல்லை, அவரை இலாக்கா இல்லாத அமைச்சரா மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாக அமைச்சரவையில் வச்சுருந்தாங்க. ஒரு அமைச்சர் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் இன்னும் அமைச்சர். உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்குற அளவுக்கு இவ்வளோனா ஜெயிலில் இருக்கோ எப்படி அமைச்சராக இருக்க முடியும்னு. அப்புறம் ஜாமீன் கிடைச்ச பிறகு தான் அவர் மறுபடியும் அமைச்சரவைக்கு வந்தார். புரியுதா? இப்போ யோசிங்க, ஜெயிலில் மாதக்கணக்காக இருந்த ஒரு அமைச்சரை பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்த அதே கட்சி தான் இன்னைக்கு ஒரு டிஸ்பியூட்டட் வீடியோவுக்கு, வார்த்தையை புரிஞ்சுக்க, ஒரு டிஸ்பியூட்டட் வீடியோவுக்கு சரத்குமார் இந்த நிமிஷமே விலகணும் அப்படின்னு மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது. தயவு செஞ்சு உறவுகளே, இந்த ரெண்டையும் ஒரே தராசில் வச்சு பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் பணம் வாங்கி வேலை கொடுத்து குற்றச்சாட்டில் அமலாக்கத்தோட கைது செஞ்சு ஜெயிலில் மாதக்கணக்கா, புரியுதா உங்களுக்கு? அரசு சம்மந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் சம்மந்தப்பட்ட மக்கள் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கனமான வழக்கு. அதுக்கு திமுகவோட பதில் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், அவசரப்படாதீங்க, அவர் அமைச்சராக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர், அவர் அமைச்சராக வர்றதுக்கு பல வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட இன்னும் என்னன்னே நிரூபிக்கப்படாத ஒரு தனிப்பட்ட வீடியோ, அதுக்கு திமுகவோட பதில் இந்த நிமிஷமே விலகணும். மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம். தராசு புரியுதா உறவுகளே? மானங்கட்ட பசங்களாம். சொந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போனால் அவசரப்படாதீங்க, அடுத்த அமைச்சர் மேலே ஒரு வீடியோ வந்தால் இந்த நிமிஷமே இது பண்ணணும். இதுக்கு பேர் என்ன?
இதுக்கு பேர் விஜய் சேதுபதி சொல்லுவார் ஒரு படத்தில், எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ நான் வந்து சரத்குமார் தப்பே பண்ணலாம் சொல்லலைங்க. அவர் என்ன பண்ணாருன்னு விசாரணை சொல்லிட்டோம். ஆனால் உடனடியாக விலகணும்னு கத்துற தார்மீக உரிமை செந்தில் பாலாஜியை ஜெயிலையும் அமைச்சராக வச்சிருந்த திமுகவுக்கு அந்த உரிமை இல்லை. சொல்லவே கூடாது, நீங்களா பேசவே கூடாது. மேலும் ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக இருக்கக்கூடாதா என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மனுதாரர்கள் ஒய் பாலாஜி, வித்யா குமார் தரப்பில் இந்த வழக்கின் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரப் போகிறாரா அல்லது ஜாமீனை ரத்து செய்யலாமா என்று உச்சநீதிமன்றம் 2 ஆப்ஷன்களை கொடுத்தது என தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தால்தான் ஜாமீன் வழங்கப்பட்டது. நீதிமன்றம் நினைத்தால் இப்போதும் ஜாமீனை ரத்து செய்ய முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு கோர்ட்டு கைது பண்ணக்கு அப்புறம் கூட உங்க அமைச்சர் நீக்க போதுமான காரணம் இல்லைன்னா ஒரு நிரூபிக்கப்படாத வீடியோ எப்படி வந்து இந்த அமைச்சரை வந்து 15 நிமிஷமே நீக்க போதுமான காரணமாக இருக்கும்? என்னடா நியாயம் உங்களுக்கு? என்ன நியாயம் இல்லை கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்க்கணும். திமுக இந்த வீடியோவுக்கு காட்டின வேகம் இருக்கு, அதே வேகத்தை அதே மேயரை அதே அமைச்சர்களை மக்களோட நிஜ பிரச்சனைக்கு எப்போதாவது களத்தில் இறங்கினாங்களா? மக்கள் பல பிரச்சனைக்கு சாலையில் உட்காந்து போராடினாங்க. அரசு ஊழியர்கள் வந்து கோரிக்கை வச்சு உட்காந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் நம்ம ஊரை சுத்தமாக வச்சிருக்கிற அந்த உழைப்பாளிகள் அவங்க நீண்ட நாளாக போராடினாங்க. அப்போ இந்த மேயர், இந்த அமைச்சர்கள், இந்த மகளிர் அணி எங்கடா இருந்தீங்க? அப்போ அந்த ஒற்றுமை எங்கே போச்சு? அப்போ இந்த நீதி வேணும் குரல் எங்கே போச்சு? எங்கே போச்சுன்னு கேட்குறேன். அப்போ அப்போலாம் அந்த டார்ச் எரியாது. அந்த டார்ச்சை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த எரியவே எரியாது. புரியுதா? ஏன்னா அப்போ ஆட்சி அவங்க கையில் இருந்தது. தூய்மை பணிலாம் சொல்லவே மாட்டேன் நான். என்ன கேட்டாலும் கார்பரேஷன் தான் அது. சொந்த ஆட்சி பக்கம் எப்படி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பான்? கொலையே பண்ணாலும் ரேப்பே பண்ணாலும் எவ்வளோ பெரிய குற்றங்களே பண்ணாலும் நியாயம்தான் பேசுவானுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ கிடைச்ச உடனே அப்படியே ரெடியாக கிளம்பி வந்துட்டீங்களா? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தத்துக்கு போகிற மாதிரி, கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி. ஒரு சாதாரண மனுஷன், ஆட்டோ ஓட்டுற ஒரு அண்ணன், டீக்கல்ல வேலை பார்க்குற தம்பி, அவங்க இந்த நாடகத்தை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா சார்? இந்த ஆர்ப்பாட்டத்தால் என் மின்கட்டணம் குறையுமா? என் பையனுக்கு வேலை வருமா? என் தெருவில் குப்பை இல்லப்படுமா? இந்த கேள்விக்கு திமுக பதில் இல்லை. ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம் இல்லை, இது திமுக காரங்களுக்கு ஒரு ஹெட்லைன். அந்த ஹெட்லைன்ஸுக்கான ஒரு போராட்டம். அந்த ஆட்டோ அண்ணனுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அவர் பணம் கொடுத்து பெட்ரோல் போடுறாரு, அவர் வரி கட்டுறாரு. அந்த வரி பணத்தில் தான் இந்த அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்கள், ஓகேங்களா, இந்த மேயர் சம்பளம், இந்த மேயர் சம்பளம் வாங்குறது. ஸோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க அவரோட பிரச்சனைக்கு வேலை செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, உட்காந்து வீடியோவுக்கு மேலே போட்டு காமெடி பண்ணிருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம், இந்த அக்கறைலாம் உண்மையாக அதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த அக்கறை ஸ்விட்சு போட்ட மாதிரி, ஓகேங்களா, வசதிக்கு ஏற்ப ஆன் ஆஃப், அவ்வளோதான். தங்களோட கட்சிக்காரர் தப்பு பண்ணால் அக்கறை ஆஃப், அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வந்தால் அக்கறை ஆன், ஃபுல் வால்யூம், ஓகேவா? இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தான் இந்த திமுகவோட இந்த நாடகம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் மோட்லேயே இருக்கும். இவனுங்க கட்சிக்காரன் எவ்வளோ தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஆஃப்லேயே இருக்கும். இங்கே இன்னொரு விஷயத்த சொல்லணும். திமுக சரத்குமார் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? போதை. சரி, அந்த வார்த்தையே எடுத்துக்கலாங்க. ஒரு கேள்வி, உண்மையாக களத்தில் இந்த போதைக்கு எதிராக யார் வேலை செய்கிறாங்க அதை சொல்லுங்கள். இந்த மேட்டருக்கு வருவோம். கடந்த சில வாரத்தில் என்ன நடந்தது? சென்னை புழல், செங்குன்றம், சோலாவரம் பகுதிகளில் காவல்துறை சோதனை நடத்தி 7 கிலோ கஞ்சா, 600 போதை மாத்திரை பறிமுதல் பண்ணாங்க. 15 பேர் கைது. வண்டலூரில் ஒரு கஞ்சா வியாபாரி மேலே அதிலே நடவடிக்கை. தமிழக கேரளா எல்லையில் வாளையார் சோதனை சாவடிக்கு அமைச்சர் நேரடியாக போய் வேறு மாநிலத்திலிருந்து போதை வராமல் தடுக்கணும்னு ஆய்வு செஞ்சார். முதல்வரே மேரத்தான் ஓடி போதைக்கு எதிராக இருங்கன்னு மக்களுக்கு செய்தி சொன்னார். அதாவது இந்த அரசு போதைங்கிறத ஒரு கொள்கையாக, ஒரு ஒழிக்க வேண்டிய பிரச்சனையாக களத்தில் எதிர்த்துட்டு இருக்குங்க. ஆனால் திமுக போதைங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துது? ஒரு நபர் மேலே ஒரு வீடியோ வச்சு அரசியல் செய்ய ஒரு வார்த்தை. ஒருத்தருக்கு அது ஒழிக்க வேண்டியது, இன்னொருத்தருக்கு அது அரசியல் ஆயுதம். சரிங்களா? இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. போதைக்கு எதிராக உண்மையாக செயல்படுற அரசை போதைன்ற வார்த்தையை நாடகமாக பயன்படுத்துகிற கட்சி வந்து பாடம் சொல்லி கொடுக்குது. அதுவும் போதைக்கு பேர் போனது யாருங்க? ஏங்க ஊருக்கே தெரியுங்க. தெருக்கு தெரு கஞ்சா, எல்லா போதை வஸ்துகளுமே கொண்டு வந்து தெருக்கு இழுத்து விட்டதெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சியில். இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க, எல்லாருமே ஒத்துப்பாங்க.
ஒரு உங்கள் கட்சியில் எவ்வளோ பேருங்க, இந்த சாதிக் பாஷா தான் பெரிய ட்ரீலர், அவன் தான். அதாவது இப்போ நான் சொல்கிற விஷயம்னா ஊருக்கே தெரியும். இந்த போதை கலாச்சாரத்தை, போதை புழக்கத்தை கண்டு கொள்ளாமல் தலைவிரித்து ஆடிச்சுங்க உங்கள் ஆட்சியில். யார் எதை பற்றி யாரும் பேசணும் விவசாயம் இல்லாமல் இருக்குதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இப்போலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ண சக்ஸஸ் எல்லா டிவிலையும் வந்துச்சு நினைக்காதீங்க. அதை பார்த்துட்டு காரி துப்புறான் மனுஷன். போராட்டம் பண்ணுற மூஞ்சிகளை பார்த்தியா, போய் புள்ளக்குட்டில் போய் படுகவை வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஏங்க தெளிவாக இருக்குங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்லும்போது நிறைய பேர் புரிஞ்சிருக்கோம் இந்த விஷயம் வந்து இதுதான் இந்த விஷயம். இதை எப்படி ஒரு பின்பத்தை உருவாக்கி அதை யார் பண்ணுறான்னு பாருங்கள். அங்கேயே நம்ம நெகட்டிவ், ஆனால் நல்ல விஷயம் தாங்க. நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க மக்கள் மனசில் திமுக பார்த்தியா மக்களுக்காக போராடுது, மக்களுக்காக கிழிச்சுது இந்த அரசு, மக்களுக்காக. உறவுகளை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போராட்டத்தை நீங்கள் நம்புறீங்களா, நீங்கள் வரவேற்கிறீங்களான்றதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பாருங்கள், இங்கே நடந்துட்டு இருக்கும்போது போயிட்டு எங்கெல்லாம் மண்டபம் கிடைக்குதோ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கல்யாண மண்டபத்தில் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாப்புல. சட்டமன்றம் திருமாத்திரம் ஆயிடுச்சு, அதே டைலாக் உட்காந்து பாவம். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் கல்யாண மண்டபமாக ஒப்பாரி வைக்கிறீங்க தெரியுமா? கட்சிக்காரன், அதாவது உங்களோட கட்சியை சேர்ந்தவங்க தான் நீங்கள் வந்து தலைமை தான் கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்க. உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் தலைமை தாங்கி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வர கூட்டம் இருக்குது தெரியுமா, அந்த கூட்டத்தில் முக்கால்வாசி பேர் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். புரியுதா? நீங்கள் போய் ஒப்பாரி வைக்கிற கல்யாணத்துக்கு முக்கால்வாசி பேர் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். உங்கள் வீட்டிலே 4 பேர் 2 பேர் ஓட்டு போட்டிருப்பான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதான் சொல்லுவாங்கள்ல, உனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு தெரிஞ்சுது ஆனால் யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சுதா அப்படின்ற கதை தான் உங்கள் கதை. உனக்கு புலம்பணும்னு தெரிஞ்சுது, எங்கே போய் போடணும்னு தெரியுதா? பெஸ்ட்டு. அதாவது மண்டபமாக போகிற ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக வீட்டில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி முன்னாடி மாட்டிக்கும். கண்ணாடியை பார்த்து புலம்பி தீருங்க. டெய்லி காலில் 5 மினிட்ஸ் பிரகாஷ் ராஜோட படத்தை சிரிப்பாப்பில் கக்கன்னு டென்ஷன் குறையும். அந்த மாதிரி டெய்லி காலில் 5 மினிட்ஸ், நைட் 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி கண்ணாடி மணி புலம்புங்க. ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் மாறும். போய் மண்டபமாக போயிட்டு இப்படி புலம்பாதீங்க, நல்லா இல்லை, ஓகேவா? உங்களுக்கு கிரெடிபிலிட்டி போகுது. எங்களுக்காகலாம் சொல்லலை, கன்றாவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இளவு வீட்டில் உட்காண்ட்ருக்க மாதிரியே உட்காண்ட்ருக்கான், கல்யாணம் சேரில் அப்படியே உட்காண்ட்ருக்கான். ஆட பாவி அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளை, எங்கள் நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புலம்புறது. ஸோ அடுத்தபடியாக ஒரு சின்ன விஷயம் உறவுகளே. இப்போ உறவுகளே, நான் ஒரு பக்கம் மட்டும் பேசுகிற ஆள் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரத்குமாரோட விஷயத்தில் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த வீடியோ பரவலாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ அவர் அமைச்சர் என்று கூட பார்க்காமல் தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ இது உண்மையாக நடந்தால் அதுதான் சரியான நிலைப்பாடு. வேறு என்ன சொல்கிறது? ஸோ ஒரு அமைச்சர் கூட பார்க்காம சொன்ன உடனே ஆதாரமற்ற ஒரு விஷயம் இருக்குது, பார்க்கும்போது தெரியுதுன்னு அவங்க நடவடிக்கை ஒரு வேளை எடுத்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, பாராட்டலாங்க, ரைட், ஓகே. ஆக்சுவலி எனக்கு வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? இவனுங்க நடிக்கிறாங்க, சீனை போடுறாங்க, இவனுங்க ஃபுல் ஆக்டிங், இவனுங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கணும், மக்களுக்கு அடுத்த நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு ஒரு சின்ன உதாரணத்தில் முடிச்சிடுறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டை போட்டு என்ன அடித்தாங்க ஞாபகம் இருக்கா? போட்டு இந்த கல்குவாரி விஷயமா அந்த ஜேர்னலிஸ்ட் அடி வாங்கினது மேலே கேஸுங்க. அந்த எம்எல்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ பதவி கூட எடுக்கலாங்க கடைசி வரைக்கும். இதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் உறவுகளே. அடித்து மண்டையை உடச்சு அப்படியே பதற மாதிரி அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருந்தது சேனலில், நம்ம பார்த்துருப்போம். கடைசியாக அவருக்கு சீட்டு கொடுக்கல அடுத்த எலெக்ஷனில். இதுதான் மிகப்பெரிய தண்டனையா. அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு இப்போ இருக்க அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணுமா? ஒரு எம்எல்ஏவை நீக்க துப்பு இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ கட்டிங் கமிஷன் போது அந்த கனிம வள கொள்ளையில் முக்கால்வாசி அங்கே போது. எப்படி நீக்குவாங்க? உறவுகளே புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்கிறது ஃபேக்ட், சும்மா அப்படி அடிச்சு உள்ள. ஸோ பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கோம். இது வந்து என்னோட கருத்து. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. உறவுகளே, நாளை காலை மீண்டும் காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதே மாதிரி சண்டே நம்ம உறவுகளின் குரல் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் நான் இப்போது வீடியோ அப்படியே சஜஸ்ட் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கான ப்ரோக்ராம் அது. பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு நம்பர் இருக்கும். உங்களோட கருத்து தயவு செஞ்சு சொல்கிறேன், கமெண்ட்டை மட்டும் பண்ணாதீங்க, அதுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க.
உங்களுடைய குரல் நம்ம சேனலில் ஒலிக்கணுன்றதான் என்னோட எண்ணம். இருக்கிற விஷயங்களை பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃபோடு அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எவ்ரி சண்டே நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ணுறோம், அதை நம்ம போடலாம். நாளை காலை மீண்டும் உங்களை காலை கூட நிகழ்ச்சி சந்திக்கிற உறவுகளே. அண்டில் தென் பாய், டேக் கேர், நன்றி, வணக்கம்.